தமிழக பாஜகவில் அதிரடி மாற்றம், புதிய தலைவர் தேர்வு, தேசிய கமிட்டி முடிவு. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு பின்பு தமிழக பாஜகவில் அரங்கேறிய பல்வேறு சம்பவங்கள் தமிழக பாஜகவை மிகப்பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தமிழகத்தில் பாஜகவுக்கு மட்டுமில்லை, அதிமுக, திமுக போன்ற கட்சிகளுக்கு அதே நிலைதான். சொல்லப்போனால் அதிமுகவின் நிலை இனி அந்த கட்சி மீண்டும் புத்துணர்ச்சி பெறும் என்கிற வாய்ப்பே இல்லாமல் சென்றுவிட்டது. இந்த நிலையில் தற்போது அடுத்து 2029 நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி தமிழக பாஜகவில் பல்வேறு அதிரடி மாற்றங்களை கொண்டு வருவதற்கு தேசிய பாஜக தலைமை முடிவு செய்துள்ளது. பாஜக தேசிய தலைவர் அறிவிக்கப்பட்டு இன்னும் தேசிய கமிட்டி அமைக்கப்படாமல் இருக்கிறது. தேசிய கமிட்டி அறிவித்த பின்பு இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களின் புதிய பாஜக தலைவரை முடிவு செய்யும் பாஜக தேசிய கமிட்டி மேலும் அடுத்த சில வாரங்களில் மத்திய அமைச்சரவையில் மாற்றம் அரங்கேற இருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகிறது. இதில் நிதி அமைச்சராக இருக்கும் நிர்மலா சீதாராமன் மத்திய கல்வி அமைச்சராக மாற்றம் செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மத்திய அமைச்சரவையில் அடுத்து சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கும் மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட இருப்பதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் மத்திய அமைச்சராக வாய்ப்பு உள்ளதா? அப்படி அவர் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றால் அடுத்து பாஜக மாநில தலைவர் யார் என்பது குறித்து டெல்லி வட்டாரங்களில் விசாரித்ததில் பல தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக புதியதாக தமிழகத்தைச் சேர்ந்த யாருக்கும் மத்திய அமைச்சரவையில் இடமில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது டெல்லி வட்டாரங்கள். அதே நேரத்தில் விரைவில் தேசிய கமிட்டி அமைக்கப்பட இருப்பதால் பாஜக தேசிய தலைவருக்கு கீழ் அமைய உள்ள தேசிய கமிட்டியில் தற்பொழுது பாஜக மாநில தலைவராக உள்ள நயினார் நாகேந்திரன் இடம்பெற்றால் தமிழக பாஜக தலைவர் காலியாகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் புதியதாக அமைய இருக்கும் தேசிய கமிட்டி தமிழகத்திற்கான புதிய மாநில தலைவரை தேர்வு செய்யும் என்கின்றது டெல்லி வட்டாரங்கள். அப்படி தமிழகத்தில் பாஜகவின் புதிய மாநில தலைவராக அதிக வருடம் தமிழக பாஜகவில் பயணித்து ஒரு இளைஞருக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது தமிழக முதல்வராக இருக்கும் விஜய்க்கு வயது 52, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு வயது 48. அந்த வகையில் 40 முதல் 50 வயதுக்குட்பட்ட 15 வருடங்களுக்கு குறையாமல் பாஜகவில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்த ஒருவருக்கே அடுத்த தமிழக பாஜக தலைவராக வாய்ப்பு உள்ளது என்கிறது பாஜக வட்டாரங்கள். அதே நேரத்தில் பாஜக தேசிய கமிட்டியில் இடம்பெற்று தேசிய அளவில் உள்ள பொறுப்புக்கு தற்போது பாஜக மாநில தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் இடம்பெறவில்லை என்றால் அவரே தமிழக பாஜக தலைவராக தொடர்வார் என உறுதிப்படுத்துகிறது டெல்லி வட்டாரங்கள். மேலும் அடுத்த 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரை கூட தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் தொடர வாய்ப்புள்ளது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் பாஜக மாநில தலைவரில் மாற்றம் இல்லை என்றாலும் கூட தேசிய கமிட்டி அமைந்ததும் தமிழக பாஜக மாநில நிர்வாக பட்டியல் மற்றும் மாவட்ட தலைவர்கள் மாற்றம் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. இதில் பாஜக மாநில பொதுச் செயலாளராக இளைஞர்கள் பலருக்கு வாய்ப்புள்ளது என்கிறது பாஜக வட்டாரங்கள்.